காலமாற்றம் என்ற நாகரீக வாழ்க்கைக்குள் நம் ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டோம். மண்பாண்ட சமையலிலிருந்து மாறி வேறு வேறு பாத்திரங்களில் சமைத்ததோடு மட்டுமல்லாமல் உணவினை நெகிழியில் வாங்கி உண்டு மாற்றத்தால் மண்பாண்டத்திலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தில் நலிவடைந்தோம். கீழடி அகழ்வாய்வில் மண்பானைகளில் பேரெழுதி தமிழின் தொன்மையையும் கலாச்சாரத்தின் உண்மையையும் அறிந்தோம். இதோ அந்த மண் வாசத்திற்காக என் சுவாசம். மண்பானை சோறு குயவர் தந்த பானையில கூட்டாஞ்சோறு ஆக்கினாம, குயவர் தந்த பானையில கூட்டாஞ்சோறு ஆக்கினாம, பணவோல தொன்னையில சுடுசோறு திங்கும் போது, பணவோல தொன்னையில சுடுசோறு திங்கும் போது, இலவாசம் என்ன சொல்ல தொலைதூரம் நானும் செல்ல, இலவாசம் என்ன சொல்ல தொலைதூரம் நானும் செல்ல, பாக்கு மரத் தட்டிலில பழைய கஞ்சி நீயும் ஊத்த, பாக்கு மரத் தட்டிலில பழைய கஞ்சி நீயும் ஊத்த, வெங்காயம் கடிச்சு நல்ல வேலையெல்லாம் முடிச்சேன் கண்ணே, வெங்காயம் கடிச்சு நல்ல வேலையெல்லாம் முடிச்சேன் கண்ணே, வாழை இலையில வடிசோறு நீயும் போட, வாழை இலையில வடிசோறு நீயும் போட, வெத்திலையும் மடிச்சு தந்தா வாயெல்லாம் சிவக்கும் புள்ள, வெத்திலையும் மடிச்சு தந்தா வாயெல்லாம் சிவக்கும் புள்ள, மண்வாசம் மணக்குமடி மண்பானை மகிமையடி, மண்வாசம் மணக்குமடி மண்பானை மகிமையடி என குயவருக்காக எனது சில வரிகளை தந்தேன். தொழிலாளர், உழைப்பாளர், சமுதாயம், இயற்கை போன்றவற்றுள் என் புறப்பார்வை, அகப்பார்வை என என்னுள் தோன்றும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே என் பதிவுகளை ஊக்கம் செய்ய உங்களின் விருப்பம், பதிவு, பகிர்வு இவைகளை அன்போடு எதிர்பார்க்கிறேன்.